Hi friends, இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினா தென்னை மரத்துல ஏறதுக்கான ஒரு மிஷின் தான் வந்து மேக் பண்ண போறோம். இந்த மிஷின் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னு வெச்சுங்களேன், படிக்கட்டுல ஏறுற மாதிரி கூட வந்து தென்னை மரத்துல ஏறி போலாம். வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா 1 இன்ச் ஸ்கொயர் டியூப் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 4 அடி நீளத்துல 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கொயர் டியூப் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கனமான ஸ்கொயர் டியூப் வந்து எடுத்துங்க. எங்க வீட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 தென்னை மரம் தாங்க இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மரம் தான் எங்க வீட்ல இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய சைஸ். அத பாத்தீங்கன்னா பாட்டம்ல வந்து பெரிய சைஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த மரத்தோட சைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம். அத பாத்தீங்கன்னா டயாமீட்டர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 36 சென்டிமீட்டர் இருக்குது. அடுத்த ஒரு 2-3 மரத்தில் வந்து போயிட்டு அளந்து பார்த்தேன். எல்லாமே அந்த 36க்கு உள்ளே தான் வந்துச்சு. சரி ஒரு 40 வந்துட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா மரத்தும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ இந்த ஸ்கொயர் டியூப் இந்த மாதிரி பக்கத்தில் வந்து வச்சுக்கிறேன். இடையில உள்ள கேப் வந்து ஒரு 40 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்கொயர் டியூப்புக்கு மேலே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கொயர் டியூப் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணலாம். அது எண்டில் வச்சுட்டு வெல்டு பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறோம்னா இந்த 4 அடி நீளத்து ஸ்கொயர் டியூப் இருக்கு இல்லையா, அதோட சென்டர் பாயிண்ட் 2 அடியில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இன்னொரு ஸ்கொயர் டியூப் வச்சுட்டு வெல்டு பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 10 இன்ச் நீளம் இருக்கிற மாதிரி ஒரு 2 ஸ்கொயர் டியூப் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம சென்டரில் ஒரு ஸ்கொயர் டியூப் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வி ஷேப் மாதிரி வந்து வைக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கொயர் டியூப்பை கிராஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புரியும் நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்றத. நான் இந்த கேப்பில் வந்துட்டு வைக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச கேப் வந்துட்டு கரெக்டாக மரத்துக்குள்ளார வந்துட்டு போயிடுச்சு. அதே இந்த இடத்துல நம்ம வி ஷேப் வச்சிருக்கோம் இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மரம் வந்துட்டு மேலே சின்ன சைஸாக போகும் இல்லையா, அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லாக் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மரம் இந்த இடத்துல லாக் ஆகிருக்கு இல்லையா, மரம் சின்னதாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு மரம் லாக் ஆகும். இந்த தென்னை மரம் ஏறுறதுக்கான இந்த ட்ரீ கிளிம்பரை ஃபஸ்ட்டு மேக் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளா தான். கேரளாவில் தான் பார்த்தீங்கன்னா அதிகளவு தென்னை மரம் தேங்காவெலாம் இருக்குது இந்தியாவிலேயே. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதே போல் வேர்ல்டுலன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்தோனேஷியா, அடுத்து பிலிப்பைன்ஸ், 3வது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா தான் இருக்குது. இந்த மாதிரி வெளிநாடெல்லாம் பற்றி பேசும்போது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருதுங்க. நான் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜ்லாம் வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே நான் டியூலிங்கோ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தனியாக ஒரு கோர்ஸ் எடுத்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்துட்டு செலவாகும். ஆனால் இந்த டியூலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஃப்ரெஞ்சு, ரஷ்யன், கொரியன் இந்த மாதிரி 40க்கு அதிகமான லாங்குவேஜ் நீங்கள் வந்து இதில் கற்றுக்கலாம். அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 1.25 இன்ச் ஸ்கொயர் டியூப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்கொயர் டியூப் இந்த 1 இன்ச் ஸ்கொயர் டியூப் இருக்கு இல்லையா, இது உள்ளார ஃப்ரீயாக வந்துட்டு போகும். ரொம்ப வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்துங்க. இதில் வந்து ஒரு 4-5 நீளத்தில் ஒரு பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கையில் வச்சிருக்கல இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து நம்ம மேக் பண்ணணும். இதுக்கு பதிலாக நம்ம போல்ட் நெட் போட்டுறதுனா கூட வந்து போட்டுக்கலாம். போல்ட் நெட்னா ஒரு வாட்டி கழட்டி மாட்டிட்டு இருக்கணும். இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பீஸோட கரெக்டான சென்டர் பாயிண்ட்ல ஒரு 8 mm ட்ரில் பிட்டை வச்சு ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கிறேன். ஒரு சைடில் மட்டும் தான் ஓட்ட போடுறேன். இந்த ஓட்டைக்குள்ளார கரெக்டாக உள்ளார போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போல்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த போல்ட்டில் பாதி த்ரெட் இருக்குது, த்ரெட் இல்லாமல் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி த்ரெட் இல்லாமல் தான் இருக்கணும். அந்த இடம் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இந்த த்ரெட் இருக்க இடத்த வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே 4 இன்ச் நீளத்துக்கு ஒரு 2 இரும்பு பட்டையை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பட்டையோட 2 எண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். அதுவும் 8 mm ட்ரில் தான். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த போல்ட் எடுத்து அந்த பட்டையோட கரெக்டான சென்டரில் வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 இன்ச் நீளம் இருக்க மாதிரி 2 போல்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த போல்ட்டை நம்ம பட்டையில் ஓட்ட போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு மாட்டிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வெல்டு அடிச்ச போல்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஓட்ட போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல உள்ள போகிற மாதிரி வச்சிடலாம். இந்த 2 போல்ட்டோட ஹெட்டை மட்டும் அந்த ஸ்கொயர் டியூப்புக்கு மேலே வந்துட்டு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். ஹார்ட்வேர் ஷாப்பில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு கிடைக்கும். இந்த ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்ப்ரிங்கை போடுறதுக்கு முன்னாடி அந்த போல்ட்டில் பார்த்தீங்கன்னா வாஷர் போட்டுக்கிறேன். அடுத்து நம்ம ஸ்ப்ரிங்கை போட்டுக்கலாம். அதுக்கு மேலேயும் ஒரு வாஷர் வந்துட்டு போட்டுக்கிறேன். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டை போட்டு வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நான் இப்போ பண்ணியிருக்கேன். இதே போல் வந்துட்டு ஒரு 4 நம்பர் தேவைப்படும். 4 வந்துட்டு நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பின்னை வந்துட்டு வெளிப்பக்கமாக இழுத்துக்கிட்டு நம்ம ஸ்கொயர் டியூப்போட எண்டில் வந்து 2 சைட்லையும் வந்து மாட்டி விட்டுக்கலாம். அடுத்ததாக நான் 1.25 இன்ச் ஸ்கொயர் டியூப் எடுத்து வச்சிருக்கேன். அதை என்ன பண்ணுறோம்னா 2 லாக்கு நம்ம மாட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு இடையில உள்ள கேப் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை அந்த கேப்பில் வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க அந்த ஸ்ப்ரிங்கு பட்டை எல்லாத்தையும் அந்த செட்டப்ல வந்து கழட்டி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சென்டரில் ஒரு ஓட்டை போட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த பின் வந்து உள்ளார போகும். அதனால அந்த ஓட்டை எந்த இடத்துல வருதோ அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் டியூப்ல வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் ஆப்போசிட் சைட்லையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் பார்த்தீங்கன்னா கீழாக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல ட்ரில் பண்ணிக்கலாம். நம்மளோட லாக்கில் வந்துட்டு ஒரு பின் இருக்கு இல்லையா, அந்த பின்னு வந்து உள்ளார போகிற அளவுக்கு நான் ட்ரில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பின்னை வந்து வெளிப்பக்கமாக எழுதிட்டு அந்த ஸ்கொயர் டியூப்புக்குள்ளார வந்துட்டு மாற்ற பாருங்க. மாட்டிட்டு தேவையான அளவுக்கு வந்துட்டு நம்ம தட்டிகிட்டே போகலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டைக்கு நேராக வந்ததுமே பின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ஆகிடும். அடுத்த இடத்துக்கு மாற்றணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த பின்னை வெளிப்பக்கமாக எழுதிட்டு கீழே எடுத்தோம் அப்படின்னா அடுத்த இடத்துல லாக் ஆகிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அடுத்து ரப்பர் பேடை வந்து எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி இறக்கிற இன்ஜின்ல எல்லாம் ஃப்ளைவீல் வந்து கனெக்ட் பண்ணுவாங்களே அந்த ரப்பர் எடுத்துருக்கேன். ஹார்ட்வேர் ஷாப்பில் கட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த ரப்பர் பேடை நம்ம ஒரு ஜாயிண்ட் மேக் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் டிப்பில் வச்சு நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா மரத்து கூட வந்து சேரும்போது ரப்பர் வந்து நல்லா கிரிப்பு கொடுக்கும். அதே போல் நம்மளோட செட்டப்பில் வி ஷேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த ரப்பர் பேடை வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்ம மரத்தில் ஏறும்போது அந்த இரும்பு பைப்பு மரத்தை டேமேஜ் பண்ணாமலும் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்பும் வந்து கிடைக்கும். ஃபைனலாக நம்ம உட்கார போகிற இடத்துல ஒரு சப்போர்ட்டுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்ட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுட்டேன். நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கீழே இருக்குல்லையே, இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது. இந்த இடத்துக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இருக்குது. கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்கொயர் டைப் நேரம் இந்த இருக்குது, இந்த வி ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, அந்த லாக் பண்ணுற ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அதே தான் ஒன்றே மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம காலில் வந்துட்டு மாட்டோம் இல்லையா, அதுக்கு செப்பல் வைக்கிறதுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் டியூப் வச்சுருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நிறையா இருக்கக்கூடிய ஒரு தோப்பு வந்துட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தென்னை மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு கட்டையாக இருந்துச்சு. ஓரளவுக்கு இந்த மாதிரியான மரத்தில் வந்து ஏறி பறித்து காமிச்சா தான் எப்படி சொல்கிறது, ஒரு அந்த ஒருத்தே இருக்கும் அப்படின்னு தோணும் இந்த மிஷினுக்கான ஒருத்தே. அதனால் இங்கே தான் வந்து நம்மளோட மிஷினை வந்துட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம மிஷினுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் பெயின்லாம் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 2 பார்ட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம காலை வச்சு ஏறணும். அதனால் இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மரத்தில் வந்துட்டு மாட்டிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு கழட்டிக்கலாம். கழட்டிட்டு இது அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி மரத்துக்குள்ளார வந்துட்டு வெளில விட்டுடலாம். இந்த சைடில் இந்த ஜாயிண்ட் வந்துட்டு மாட்டிக்கலாம். இந்த பின்னை நான் ஃபுல்லாக மேலே தூக்கி இந்த இடத்துல லாக் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு தள்ளி விடலாம். ஓகேவா, அதே போல் இந்த சைட்லேயும் வந்து தள்ளி விட்றேன். நம்மளுக்கு இல்லை வந்து லாக் ஆகலை. இதை வந்துட்டு பிடிச்சி பின்னாக்க வந்துட்டு இழுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே வந்து லாக் ஆகிடுச்சு. இந்த ஜாயிண்ட் போட்டுருவோம்ல, இது வந்து நம்ம சின்ன மரம் அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து லாக் பண்ணியிருக்கோம். இது பெரிய மரமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை வந்துட்டு மேலே எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டருக்கு வந்தீங்களா, இதில் எவ்வளோ வந்துட்டு தேவையோ அதுக்கு வந்துட்டு நம்ம மாட்டிக்க வேண்டியதான். இது அப்படியே நம்ம ஏறுற பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுலேயே வந்துட்டு நல்லா லாக் ஆகிருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏறி போகிறதுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து போகிறதுக்கு ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்துட்டு நம்ம மாட்டணும். இந்த பின்னை நல்லா இழுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வெளில வரும். லைட்டாக இழுத்து இந்த ஸ்கொயர் டைப் மேலே வச்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு கழட்டிடலாம். நம்ம திருப்பி மாட்டும் போது ஈஸியாக இப்படி உள்ளார வந்துட்டு போட்டுக்கலாம். அந்த பின் உள்ளார இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு 2 பக்கத்தையும் இழுத்துக்கிட்டு நம்ம லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கிட்டேன். இந்த செட்டப் எடுத்து அதே போல் வந்துட்டு மாட்ட போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஜாயிண்ட்டுக்கும் இந்த மரத்துக்கு இடையில கொஞ்சமாக, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு கேப் இருந்தால் வந்துட்டு போதும். அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்த வந்து லாக் பண்ணி விடலாம். இந்த பின் வச்சுருக்க முதல்ல லாக் பண்ணி விட்டு அதை வந்துட்டு எடுத்து விட்டுறேன். ஓகேவா, இந்த சைட்லேயும் அதே மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக தள்ளணும்னா இந்த ஓட்டை போட்டுருக்க பார்த்தீங்களா, அந்த ஓட்டையில் போய்ட்டு இந்த பின்னு லாக் ஆகிடும். அவ்வளோதான். இந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் வந்துட்டு நம்மளால் ஏற முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே மேலே வந்துட்டு ஏற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா கீழேருந்து மாட்டி ஏற்றிட்டு போக தேவையில்ல. இப்போ அடுத்தா நம்ம பண்ண வேண்டிய இன்னொரு வேலை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயுதத்துக்கு போகிறோம். ஆயுதம் அடுத்ததாக காமிக்கிறேன். இதுவும் ஒரு ஆயுதம் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செயின். இந்த செயின் அதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாண்டு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாண்டு 2க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 இருந்தால் நம்மளால் ஏற முடியும், இறங்க முடியும். 1 மட்டும் இருந்துச்சுன்னா முடியாது. மேலே போகிற 1 வந்துட்டு ஸ்லிப் ஆகி கீழே வந்துருச்சு அப்படின்னா கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறோன்னா இப்படி லாக் பண்ணி விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்துட்டு ஏற போகிறோம். கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயுதம் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ வரமாட்டேங்குது. என்ன அப்படின்னா சின்னதாக ஒரு அருவா, இதை வச்சு தான் நம்ம தேங்காயெல்லாம் பறிக்க போகிறோம். வேஸ்ட்டாக இருக்கிற மட்டையெல்லாம் வந்துட்டு வெட்டிவிட போகிறோம். முதல்ல ஏறுறனாங்கிறது தெரில, இல்லை ஏறி முழுசாக இறங்குறனாங்கிறது எனக்கு தெரில. பயமாக தான் இருக்குது. இப்போ ஏறலாம். இப்போ நீங்களே பாருங்கள், இந்த கீழே இருக்கக்கூடியதுக்கு பார்த்தீங்களா, இதுக்கு மேலே அடியை வச்சதுமே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை கூட வந்துட்டு லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஓகே, அடுத்ததான் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அப்படியே மாறி உள்ளார போயிடலாம். ஓகே, இந்த செருப்பு என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்கொயர் டிப்புக்கு இடையில கேப் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேப்புக்குள்ளார விட்டு தான் நம்ம மேலே ஏறுறப்போ வந்துட்டு தூக்கணும். அதுக்காக இந்த டைப்பில் வந்துட்டு செப்பல் வாங்கியிருக்கேன். நார்மலாக ஸ்லீப்பர்லாம் போட்டோன்னா கஷ்டமாக இருக்கும். இப்போ 2 காலையும் உள்ளார வந்துட்டு விட்டுக்கலாம். விட்டுக்கிட்டு இப்படி மேலாக்க வந்துட்டு தூக்கிட்டு இப்படி அழுத்தணும் அப்படின்னா லாக் ஆகிடும். எந்த இடத்துல லாக் ஆகுது அப்படின்றத பாருங்கள். அந்த வி மாதிரி இருக்குல்ல, இதுக்கு இடையில வந்து லாக் ஆகுது. அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம ரப்பர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்கொயர் டிப்பு இந்த மரத்து கூட வந்துட்டு அழுத்திக்கும். அப்படியே இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த செட்டப் இருக்குது பாருங்கள், இதை வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் போகலாமோ அவ்வளோ தூரத்தை தூக்கிட்டு உட்காந்தோம் அப்படின்னா இதுவுமே லாக் ஆகிடும். அதை அப்படியே திரும்பி பண்ணோம் அப்படின்னா மரத்தில் ஏறலாம். வேறு லெவலாக இருக்குங்க. இன்னொரு விஷயம்,
மரம் வந்துட்டு வளைஞ்சு போகுது இல்லை திரும்பணும் அப்படின்ற பட்சத்துலையும் அப்படியே எங்கிட்ட வேணுமே வந்துட்டு நம்ம திரும்பிக்கலாம். ஏன்னா சில மரம் பார்த்திங்கன்னா பள்ளமாக இப்படி இறங்கி இப்படி ஏறும், அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு திரும்பிக்கலாம். இந்த மரத்துக்கு நான் போகிறது தான் கரெக்டு. அப்பா இன்னொரு விஷயம், நம்ம சேர் வச்சோம்ல, சேர் தான் கொஞ்சம் யூஸ் இல்லாமல் இருக்குது. உட்காரலாம், கொஞ்சம் பார்த்திங்கன்னா இறங்கி உட்கார வேண்டியதாக இருக்குங்க. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது, பயத்தை வெளியே காட்டாமல் இருக்கிறேன், அவ்வளோதான். இந்த மிஷின் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், படிக்கட்டில் ஏறுற மாதிரி கூட வந்துட்டு தென்னை மரத்தில் ஏறி போகலாம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. ஒரு வழியாக தேங்காய் கிட்ட நெருங்கி பார்த்துட்டேன். இன்னும் கொஞ்சோண்டு ஏறணும் அப்படின்னா தேங்காயை பறிச்சிடலாம். இடையில இந்த மட்டையெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, மட்டையை வெட்டி விட்டு போகிறேன். ஏழு ஒன்றில் வாடா வெங்கட்ரமணா கோயிந்தா கோயிந்தா. காற்று வேறு அடிக்குது, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. தேங்காய் எப்போ பறிக்க போகிறோம், அதுக்கு முன்னாடி இந்த வேஸ்டான பாலை கீழே எல்லாம் பேத்துவிடும். சக்ஸஸ்ஃபுல், ஒரு தேங்காய் விழுந்துருச்சு. தென்னை மரத்தில் ஏறினா இந்த பாலை வைக்கிறது ஒரு வேலை. ஐயோ வயலுக்குள்ளே போய் விழுது. ஏறினபடியாக தான் இறங்கணும். அப்படியே கீழே ஸ்டெப் எடுத்து வச்சு அப்படியே வர வேண்டியதான். கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா கையை வந்துட்டு அந்தண்ட பக்கம் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. நம்ம மிஷினில் நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேலே ஏறணும் இல்லையா, மேலே ஏறினப்பையும் சரி இறங்கினப்பையுமே சரி, ரெண்டு இடத்துலையுமே ஸ்லிப் ஆகிற மாதிரி எந்த இடத்துலையுமே நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த ரப்பர் பேட் வச்சிருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெறுசாக இரும்பு மட்டும் இருந்தால் கூட நம்மளுக்கு ஸ்லிப் ஆகும், ரப்பர் இருக்கிறது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். நார்மலாக நம்ம மரத்தை வந்துட்டு கட்டி பிடிச்சி ஏறுறதுக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கே இருக்கும். இந்த மிஷினில் வந்துட்டு என்னென்னா, மரம் அங்கே இருக்குது, நம்ம கொஞ்சம் தள்ளி இந்த பக்கமாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் 2-3 டைம் ஏறினா அப்படின்னா அந்த பயமும் வந்துட்டு சரியாயிடும் அப்படின்னு தான் வந்துட்டு எனக்கு தோணுது. அந்த பயமாக இருந்ததுனால தான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, கையை வந்து இப்படி உள்ளே கொடுத்துக்கிட்டு இப்படி மேலே தூக்கிக்கிட்டேன். அதே போல் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா சில டைம் இப்படி வந்துட்டு கொடுத்துட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட் படிக்கிறதுக்கு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மீன் மற்றும் சூப்பரான வீடியோ நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது முத்து மற்றும் கலை.